இனமான வேங்கைகளுக்கு முதற்கண் வணக்கங்கள். முல்லை பெரியாறு அணை 60 லட்சம் மக்களின் நீராதாரம், பல லட்ச விவசாயிகளின் வாழ்வாதாரம். முல்லை பெரியாறு அணை எங்கள் முப்பாட்டன்களின் கனவு, எங்கள் முப்பாட்டன்களின் கனவு. முல்லை பெரியாறு அணை எங்கள் பாட்டன் பெண்ணிக்குக்கின் தியாகம், எங்கள் பாட்டன் பெண்ணிக்குக்கின் தியாகம். முல்லை பெரியாறு அணை வெறும் சுண்ணாம்பினால் கட்டப்பட்ட அணை இல்லை. ரத்தம், வியர்வை, கனவு. ரத்தம், வியர்வை, கனவு. மலேரியா காய்ச்சலால் மாண்டு போன 483 தமிழர்களின் உயிர். மலேரியா காய்ச்சலால் மாண்டு போன 483 தமிழர்களின் உயிர். இத்தோடு கொஞ்சம் சுண்ணாம்பு. இதுதான் எங்கள் முல்லை பெரியாறு அணை. எங்கள் எதிரிகளே, வெள்ளையர் ஆட்சியில் போட்ட 999 ஆண்டு ஒப்பந்தம். நீ இந்த ஒப்பந்தத்தை மதிக்கவில்லை என்றால் உங்கள் மீது பாயம் எங்கள் தீபந்தம். வெள்ளைக்காரனின் ஒப்பந்தம் வேண்டாம், அவன் உருவாக்கிய இந்தியா வேண்டுமா? வெள்ளைக்காரனின் ஒப்பந்தம் வேண்டாம், அவன் உருவாக்கிய இந்தியா வேண்டுமா? தமிழகத்தின் பொருளாதார லாபம் மட்டும் வேண்டுமா? தெரிந்து கொள், இந்த இந்தியா தான் உன்னை காப்பாற்றுகிறது, எங்களை ஏமாற்றுகிறது. மலையாளியே, என் மொழியைத்தானே பேசினாய், என் மொழியைத்தானே பேசினாய். என் இனம் தான் நீ என்று சொன்னோமே, என் இனம் தான் நீ என்று சொன்னோமே. நாங்கள் தரும் சோற்றியம் இறைச்சியும் தானே நீ உண்டாய். பிறகு உன்னை பிரித்தது எதுவோ? மலையா, மொழியா, மதமா, இனமா, பணமா? மலையா, மொழியா, மதமா, இனமா, பணமா? நேற்று உங்கள் நாராயணனும் மேனன்களும் எங்களின் ஈழ உறவை கொன்றது போதாதா? இன்று முல்லை பெரியாருக்காக எத்தனை உயிர்களை காவு கேட்கிறீர்கள்? வரலாற்றில் நீங்கள் தோற்றதற்கு இன்று பலி கேட்கிறீர்களா? ஒரு காந்தலூர் சாலை முற்றுகை போர், ஒரு காந்தலூர் சாலை முற்றுகை போர். நீங்கள் மீண்டு வர தேவைப்பட்டது பல நூற்றாண்டு, நீங்கள் மீண்டு வர தேவைப்பட்டது பல நூற்றாண்டு. மீண்டும் ஒரு முற்றுகை போர் வேண்டுமா? அதற்கும் தமிழர்கள் படை தயார்தான். சிறை கதவை திறந்து வாவென்று அழைப்பினும் சரி, அங்கே சிறுக்களத்தின் நரிக்குரல்கள் எழுந்து காலை பிழைப்பினும் சரி, நாங்கள் பணிய மாட்டோம், நாங்கள் பணிய மாட்டோம். வெளிப்படைகள் நுழைந்து தாக்கி நொறுக்கினால் அட விழுந்து வணங்குவோமா, விழுந்து வணங்குவோமா? மரகுலத்தில் வாழ்ந்த வீரன் உயிரை விட மானம் பெரிதன்றோடா என்கிற எழுச்சி கவிஞர் காசியானந்தன் கவிதையை நினைவுறுத்தி நடந்து கொண்டிருப்பது கண்டன கவியரங்கம் இல்லை, இது ஒரு போர் பிரகடனம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.